ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது. நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட வீடியோவில் வைகாசி மாதங்கிறது ரொம்ப அற்புதம் நிறைந்த ஒரு மாதமாக வந்து பார்க்கப்படுது. அதில் வந்து நிறைய விசேஷமான நாட்கள், பவர்ஃபுல்லான தினங்கள் வந்து நிறையா வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் வைகாசி விசாகம் வந்து வருது. முருகனுக்கு வந்து இந்த பவர்ஃபுல்லான நாளில் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான முறையை சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு எதையும்லாம் நீங்கள் தேடவே வேண்டாம். இந்த ஒரு விஷயத்த விசாகத்தன்னைக்கு, விசாக நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு இதை சொல்லுங்கள், இது போதும் உங்கள் வெற்றிக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். விசாக நட்சத்திரம் எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி ப்ரொசீஜராக பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னங்கிறது ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட் இல்லாமல் புரியும். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. இந்த வாட்டி நம்ம பஞ்சமி ஜூன் மாதம் தேய்பிரை பஞ்சமி எப்போ வருதுன்னா 5ஆம் தேதி வருதுங்க. 4ஆம் தேதி வரை நீங்கள் பேர்கள் கொடுக்கறக்கு டைம் இருக்குது. நம்மளோட நவமூலிகை யாகம்னா என்னங்கிறது 5 இயர்ஸாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் புதுசாக இருக்கீங்க, எனக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றுமே தெரியாது, நான் இனிதான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பெயர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்பினாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். அதில் லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே நவமூலிகை யாகம்னா என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே A to Z உங்களுக்கு எல்லாம் அப்படியே இருக்குது. அது பார்த்து நீங்கள் என்ன எதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் பேர் நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் அவசியம் போட்டு அனுப்பணும். இந்த பஞ்சமி மிராக்கங்கிறது நிறைய பேர்த்துக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கனால தான் 5 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து அப்டேட் போடணும் இல்லையோ அதுக்கு முன்னாடி எனக்கு பேர் வந்துடும், சிஸ்டர் பேர் எடுத்துக்கோங்க இன்னும் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த பஞ்சமி வந்து அவ்வளோ மிராக்கள் பண்ணிகிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட மிராக்கள் சொல்லியிருக்காங்க, சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா, விசாக நட்சத்திரம் இருக்கிறப்போ இதை சொல்லுங்கன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னோட பையனுக்காண்டி நான் நவமூலிகை யாகத்தில் நேம் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு அவன் வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தான். நிறைய சப்ஜெக்ட் ஃபெயில் மார்க்ஸ் தான் வந்துச்சு அவனுக்கு. ஆனால் போக போக கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பித்தான், எல்லா இதுலேயும் பாஸ் ஆகினான். இப்போ இன்றைக்கி 10th ரிசல்ட் வந்துச்சு. எல்லா இதுலேயும் அவன் வந்து 80க்கு மேலே. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு மார்க்ஸ் அவனுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வராகி தாயி என்னோடையே இருக்கான்னு எனக்கு ஒரு ஃபீலிங். எல்லா விஷயத்துலையும் எனக்கு வெற்றி கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இந்த நவமூலிகை யாகத்துக்கு கொடுத்ததுக்கப்புறம். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி சகோதரி, எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வராகி அன்னை எல்லாத்து கூடவும் இருக்காங்க, எல்லாரும் கேட்குறது செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கள் அத்தனை பேத்துக்கும் போய் சேரணும், அவ்வளோ பேரும் நல்லா இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, வராகமுத்து சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். வைகாசி விசாக நட்சத்திரத்தில் தான் நம்ம இப்போ செய்ய வேண்டிய முறையை நம்ம செய்ய போகிறோம். விசாக நட்சத்திரம் எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது? வைகாசி விசாகங்கிறது உங்களுக்கு மே 29ஆம் தேதி தொடங்குது, சரிங்களா? மே 29ஆம் தேதி 12:31க்கு மதியம் தொடங்கி மே 30ஆம் தேதி மதியம் 2:18 வரை உங்களுக்கு வைகாசி விசாக நட்சத்திரம் இருக்குது. ஆனால் விசாக நட்சத்திரத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வைகாசி விசாகத்தில் அந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம இதை செய்கிறது ஒரு சரியான முறைன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அகத்திய சித்தர் சொன்ன நிறைய முறைகளில் இது வந்து ஒரு முக்கியமான முறையை வந்து சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருங்க, இல்லை விரதம் இல்லாதவங்க என்னென்ன முறை உங்களுக்கு தெரியுமோ எல்லாமே செய்யுங்க. பட் நீங்கள் எதை செஞ்சாலும் இதற்கு ஈக்குவலான ஒரு பவர் உண்டான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன அதை சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, முருகனுடைய மூல மந்திரம். நீங்கள் என்னதான் நிறைய மந்திரங்கள், நிறைய விசேஷமான பதிகங்கள், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணினாலுமே ஒரு தெய்வத்தோட பேஸ், அதாவது ஒரு தெய்வத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயங்கிறது இருக்கும். அந்த வகையில் முருகனுடைய ஒரு அடிப்படையான முக்கியமான விஷயங்கிறது அவருடைய மூல மந்திரம்னு சொல்கிறாங்க. அதுவும் அகத்திய சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த மூல மந்திரத்தை நீங்கள் பிடிச்சிட்டாலே உங்களுக்கு வெற்றி தான், மூல மந்திரத்துக்கு அப்புறம்தான் மற்ற மந்திரங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூல மந்திரங்கிறது ஒரு தெய்வத்துக்கும் இருக்குது. அந்த வகையில் முருகனுடைய மூல மந்திரத்தை
கரெக்டாக அவருக்குரிய நட்சத்திரம் வரும்போது நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களை அசைச்சிக்கவே முடியாத ஒரு வெற்றிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கிறது என்னென்னா, கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். என்ன கஷ்டம்னா, இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்லணும். விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முடிக்கணும். சரிங்களா? விசாக நட்சத்திரம் முடிகிறப்ப நீங்கள் 1008 முறை சொல்லி முடிச்சிருக்கணும். இப்போ விசாக நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன்னா 1008 முறை இதை சொல்கிறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கே கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தேதி 28 ஆகுது. 28, 29 இன்னும் 2 நாட்கள் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 2 நாட்களில் எப்படியாவது 1008 முறை இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. அதுவும் கரெக்டாக விசாக நட்சத்திரம் முடியறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, விசாக நட்சத்திரம் நேரமும் இருக்கும். ஏன்னா எல்லாத்தினாலையும் ஒரே நாளில் சொல்ல முடியாது. அப்படிங்கிறனால தான் நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த டைமிங் இருக்கும் போது நீங்கள் விசாக நட்சத்திரத்தை போய் இதை முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எதுக்கு கேட்டிங்களோ அந்த விஷயம் சக்ஸஸ்ங்கிறத நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேரண்டியாக அது நடந்துடும். அதில் டவுட்டே நீங்கள் பட வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம் அதை பற்றி. சரிங்களா? முருகனுடைய மூல மந்திரங்கிறது பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அது என்ன மந்திரங்கிறது நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூல மந்திரம் பல வாட்டி நம்ம சேனலில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, மறுபடியும் வேணாலும் சொல்லித்தரேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. அவ்வளோதாங்க, மறுபடியும் வேணாலும் சொல்லித்தரேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். 1008 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 25 முறைன்னு நீங்கள் சொன்னாலுமே, அல்லது ஒரு 108 முறை, ஒரு 50 வாட்டி இப்படி நீங்கள் சொன்னாலுமே 2 நாளில் முடிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் எப்படியாவது 1008 முறை சொல்லுங்கள். சரி, இதை சொல்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கா ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கன்னு டவுட் வரும் உங்களுக்கு. ரூல்ஸ் கட்டாயம் இருக்குது. ஏன்னா நட்சத்திரங்கள்லேயே முருக நட்சத்திரங்கிறது ரொம்ப வீரியமானதுன்னு சொல்கிறாங்க. விசாக நட்சத்திரம் பயங்கர வீரியமானது. அந்த விசாக நட்சத்திரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம முருகனுக்கு செய்கிறோம்னா பயபக்தியோட கரெக்டாக ப்ரொசீஜராக செய்யுங்க. சில விஷயங்களை கரெக்டாக அந்த டைமில் செஞ்சிங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அதை எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த வெற்றிங்கிறது சூட்சமமாக அடங்கியிருக்குன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி செஞ்சிட்டிங்கனாலே கட்டாயம் நடந்துடும். நீங்கள் வாய் விட்டு சொல்கிறக்கு முடியாதவங்க நீங்கள் எழுதக்கூட செய்யலாம் இந்த விஷயத்தை. ஒரு நோட்டு ஒரு பேனாவை எடுத்து நீங்கள் மனசார எந்த விஷயம் நடக்கணுமோ அதை இந்த வாட்டி நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்கன்னு வேண்டிட்டு எழுதுங்க. இதெல்லாம் ஒரே டைமில் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த வாட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த வாட்டி வேறு விஷயத்துக்கு தான் நீங்கள் செய்வீங்க. அந்த மாதிரி ஒரே தடவையில் நடந்துடும். சரிங்களா? அதே போல் இதை சொல்கிறவங்களுக்கு அடுத்த 48 மணி நேரத்தில் விடை கிடச்சிருமா. சரிங்களா? 2 நாள் 2 நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், 2 நாளில் உங்கள் தலையெழுத்தே மாற்றக்கூடிய சக்தி இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது வருஷம் விசாக நட்சத்திரங்கிறது வருஷம் வரும். விசாக நட்சத்திரம் மாதத்தில் ஒரு வாட்டி வந்துட்டே தான் இருக்கும். இதில் என்ன ஒரு சிறப்புனா, இதெல்லாம் அதிக மாதத்தில் வருது. சரிங்களா? அதிக மாதம் நான் சொல்லியிருக்கேன், ஜூன் 16 வரை. அதாவது நீலயோக வாராகி சாஸ்திரத்தின்படி, அந்த தாந்திரிகத்தின்படி அதிக மாதங்கிறது 3 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும். அந்த அதிக நாட்கள் உங்களுக்கு இந்த வாட்டி கிடச்சிருக்கு, விசாகத்தில் கிடச்சிருக்கு. அதுதான் ஒரு மெயினான ஒரு சிறப்பு. அதனால் இந்த டைமில் நீங்கள் கேட்குறது அப்படியே அசால்ட்டாக நடந்துடும். முயற்சியே பண்ணாதவங்க கூட இந்த டைமில் செய்யுங்கன்னு அதனால தான் திருப்பி சொல்கிறோம். அதிக நாட்கள், அதிக மாதம்னு இதை சொல்லுவாங்க. அதனால் கட்டாயம் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். கேட்குறதுக்கு அதிகமாகவே அது கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.